ஓம் திருக்கைலாய புதியமணி பரம்பரை சர்க்குரு மகாதேவா சரணம் சரணம் சரணம். ஜெய் திருவேங்கடத்துறை கும்பமணி பரம்பரை சர்க்குரு நாராயணா சரணம் சரணம் சரணம். எல்லாம் அல்ல சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் நமக்கு அருளிய அற்புதமான போதாயன அமாவாசை, அதனுடைய மகிமை என்ன, அதனுடைய ரகசியம் என்ன, வெளி உலகுக்கு சொல்ல வேண்டிய நாள். நமது இந்த குரோதி வருஷத்துடைய ஆடி மாதம் தட்சிணாயனம் வருகின்ற அற்புதமான சகல கர்ம வினைகளையும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ கோடி மனித பிறவியோ மிருகப் பிறவியோ இத்தனையெல்லாம் பிறவிகள் எடுத்து 64 தலைமுறைகளை 64 கோத்திரத்தில் உதித்து பிறந்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறந்திருந்தாலும் கவலைப்படாதீர்கள். நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறோம். அட போயா, ஒன்று போனால் ஒன்று மனசுக்கு நிம்மதியே இல்லை. அட காசு இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, வாழ்க்கை இருக்குது, நிம்மதி இல்லையா? படிப்பு இருக்குது, சரியான வேலை இல்லை, எல்லாமே இருக்குது, மனசில் நிம்மதி இல்லை. யாரோ ஒருத்தருக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு போயிடுவாங்க, உங்களுடைய அலுவலகத்தோடு நுழைஞ்சு போடுவாங்க, உங்களுடைய தொழிலை நுழைஞ்சு போவாங்க. ஆனால் நல்லவன்னு நம்ம நினச்சிருப்போம், நல்லவராக இருப்பார். ஆனால் போன ஜென்மத்தினுடைய கர்மாவானது அவர்கள் பின்னாடி கூட நம்முடைய இடத்திற்கு வந்து சேருமே. அது நல்வினை கர்மாவாக இருந்தால் பரவாயில்லை, அதுவே தீவினை கர்மாவாக இருந்தால் அந்த கர்மாவானது நமது இடத்தையும் சூழ்ந்து கொண்டு ஆட்டி எடுத்துவிடும். ஏன்? பித்திருக்களுடைய போக்குவரத்தில் ஏற்பட்ட இந்த கால ரகசியமானது அப்படித்தான். ஆனால் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட சிந்திக்க வேண்டாம். தயாராகுங்கள். திரு மகேந்திரப்பள்ளி சிதம்பரம் அருகிலே, சீர்காழி சிதம்பரம் அருகிலே, மாயவரத்திலிருந்து மகேந்திரப்பள்ளி போகலாம், கடலூர்லேருந்து மகேந்திரப்பள்ளி போகலாம், சிதம்பரத்திலிருந்து மகேந்திரப்பள்ளி போகலாம். இங்கே போதாயன அமாவாசையானது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது இன்னைக்கு மாதம் முதல் தேதி, ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி, சனிக்கிழமை 3ஆம் தேதி ஆகஸ்ட் 2024. நீங்கள் எல்லா விதமான கர்மாக்களையும் ஒரு சேர கழிப்பதற்கு போதாயன அமாவாசையே ஆடி அமாவாசை உயர்ந்தது. அதிலும் போதாயன அமாவாசை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருதுன்னு சித்தர்கள் சொல்றார், நமது வாத்தியார் சொன்னார். அதை எப்போ சொன்னார்? நீங்கள் நல்லா தெரிஞ்சதை பார்க்கணும். 1/6/2000 நமது வாத்தியாருடைய புனிதமான மாத ஆன்மீக இதழாக அகஸ்திய விஜயத்தில் கொடுத்த நீங்கள் உங்களுக்கு சந்தேகத்திற்கு ரெஃபரன்ஸ் நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற அற்புதமான பித்ரு சக்திகள், தெய்வ சக்திகள், குபேர சக்திகள் திரண்டு வருகின்ற ஸ்திரவாரமான அமாவாசையிலே அதனுடைய பின்னணி எத்தனை இருக்கு, ஆன்மீக ரசிகள் என்ன பார்ப்போமா? சூரியன், சந்திரன், இவங்க 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பூலோகத்துக்கு வந்து சிவபெருமானை, இறைவனை தரிசித்த தினமாக இந்த போதாயன அமாவாசை அந்த திதி விளங்குகின்றது. இப்படி ஒவ்வொரு சூரிய சந்திர கிரகணத்திலும் அந்த ரேஸ், ராகு, கேது, அந்த கிரகங்களினால் பிடிக்கப்பட்டு அந்த சூரிய சந்திரமூர்த்திகள் தவிக்கின்றதனால் அதன் கிரகணம். இதனால் தாங்கள் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவதற்காக, ஈடு செய்வதற்காக 2 பேரும், சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து ஒரு காலத்திலே, ஒரு யுகத்திலே வழிபட்ட ஒரு சில ஸ்தலங்களில் முக்கியமான போதாயன அமாவாசைக்கே உரியதான விசேஷமான தர்ப்பண தலங்களாக விளங்குவது ராகு, கேது. இந்த தசாபுத்திகளில் இருப்போரும் இல்லாதவர்களும் எதிர்காலத்தில் வரலாம். தங்களுடைய துன்ப நிவாரணங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கணுமே, அதுக்கு சூரிய சந்திரமூர்த்திகள் ஒன்றாக சேர்ந்து தரிசித்த திருத்தலங்களிலே போதாயன அமாவாசை திதி
தர்ப்பணம் இடுவதால் என்ன பலன்? அதை பார்ப்போம். இவை கிரக பிரீத்தி வழிபாடாக நமக்கு அமைந்துவிடும். போதாயன அமாவாசை அன்னைக்கு, அதாவது இந்த 3ஆம் தேதி சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 2024, இந்த சூரிய சந்திர மூர்த்திகளே இந்த பூலோகத்துக்கு மனுஷ வடிவிலே அந்த இதெல்லாம் பார்த்தோம். சூரியன் எங்கேயா மனிதனாக நேரடியாக மனித வடிவத்தை தாங்கி எடுத்து பெற்று பல திருத்தலங்களிலும் பூஜித்து தேவாதி தேவ மூர்த்திக்கெல்லாம் தர்ப்பண அர்க்கிய பூஜைகளை தானே செய்கின்றார்கள். யாரு? சூரியனும் சந்திரனும். அப்படி இந்த போதாயன அமாவாசை தர்ப்பணத்துக்கு மிக பெருமையாக உரித்தான சிறப்பான இடங்களிலே திருத்தலங்களிலே ஒன்றாக நாம் இங்கே குரு சொன்னதுபடி சிதம்பரம் அருகிலே ரொம்ப அற்புதமான ஒன்று, கோயிலடிப்பாளையம் என்று அழைக்கின்ற கோவிலடிப்பாளையம் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. இப்போ திருமகேந்திரப்பள்ளி தேவார பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம். சிதம்பரம் ஆச்சாள்புரம் வழியாக இந்த திருமகேந்திரப்பள்ளி சின்ன கிராமம், அந்த சிற்றூரை நீங்கள் சென்று அடையலாம். அங்கு கண்டிப்பாக குருவருளால் போதாயன தர்ப்பணத்திற்கான ஏற்பாடு செய்ய ஒரு எத்தனம் உத்தேசம் செய்யப்பட்டுள்ளது. மிக அழகிய சக்தி வாய்ந்த தலமாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு காலத்திலே சூரிய சந்திர வழிபாட்டிற்காக மிகவும் ஓஹோ என்று பிரசித்தி பெற்ற அமாவாசை பூஜை தலமாக விளங்கியது இந்த கோயிலே. அருகிலே உள்ள திருக்குளம் இன்னைக்கும் கொஞ்சம் நீர் இல்லாமல் விளங்கினாலும் அது பற்றி தண்ணி இல்லை. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. இந்த தீர்த்தத்தை ஒரே ஒரு சொட்டு எடுத்தால் போதும், நம்ம வீடே சந்தோஷத்தில் இருக்கும். அந்த காலத்திலே மகத்தான இதை மகேந்திர தீர்த்தமாக பாருங்கள், இந்திர தீர்த்தம்னு சொல்லுவாங்க. மகேந்திர தீர்த்தமாக இந்த எல்லோரும் எடுத்து செல்வார்கள். நீங்களும் எடுத்து செல்லுங்கள், தர்ப்பணம் விடுங்கள். அப்படி ஜொலித்து அந்த பிரகாசமாக இன்னைக்கும் சூக்ஷ்மமாக இதனுடைய அந்த ரேஸ், அந்த கிரணம்னு சொல்ல முடியும், தெய்வீக சக்திகள் தேவலோகங்களுக்கு விரிந்து வருகின்றது. ஆனால் இதனை பூலோகத்தில் இன்னைக்கும் தெரிஞ்சிப்பதற்கோ சொல்வதற்கோ ஆள் இல்லாமல் போயிட்டாங்களே. கவலைப்படாதீர்கள். தெரியாதவர்களை பற்றி நாம் சொல்லக்கூடாது. இப்பொழுது நீங்கள் எல்லோருக்கும் சொல்லணும். நீங்கள் என்ன செய்யணும்? ஃபோனில் பண்ணி சொல்லுங்க. இது அப்படியே எல்லோருக்கும் பகிர்ந்து ஷேர் பண்ணி அனுப்புங்க. இந்த கோயிலின் அந்த தீர்த்த குளக்கரையிலே போதாயன அமாவாசை தினத்தன்னைக்கு அந்த 3 ஆகஸ்ட் மாதம் 2024 என்ன செய்யணும்? வாழை இலையிலோ அல்லது தாமரை இலையிலோ அந்த தர்பை சட்டம் அமைச்சு எள் கலந்த நீரை நமது மூதாதையருக்கு தர்ப்பணமாக செய்ய வேண்டும். மிகவும் சிறப்பு, சந்தோஷப்படுவாங்க. சூரிய சந்திரமூர்த்திகள் போதாயன அமாவாசை அன்னைக்கு சூக்ஷ்ம வடிவிலும் மனுஷ வடிவிலும் நேரடியாக ஸ்ரீ வடிவாம்பாள் சமேத ஸ்ரீ திருமேனி அழகரை இங்கே தரிசிக்க வருகின்றார்கள். இங்கு தரிசித்து பூஜிக்கின்ற தலமாக இருப்பதால் நம்ம இப்பயே தயாராக வேண்டாமல், 8 ராகு, மாங்கல்ய தோஷம், ராகு திசை, இப்படியெல்லாம் நமக்கு ஒன்று மாற்றி ஒன்று, ஒரு ஜுரம், உபாதை, நரம்பு சம்பந்தமான வியாதி, என்னென்னமோ சொல்கிறோம். நரம்பு சம்பந்தமான பல பேர் அது சொல்வாளே, கோமா ஸ்டேஜுக்கே போயிருப்பான். ரத்தத்தை தலையில் போகலை, ரத்த ஓட்டம் நின்று போச்சு. கவலையே பட வேண்டாம். அதுக்கு இந்த ராகு மற்றும் கேதுனுடைய திசை, புக்தி, அந்தரம் இப்படி வருது. தசா புக்தி, அந்தர புக்தி, சூக்ஷ்ம புத்தி, அந்தரங்களில் இருப்பவர்களில் இல்லைனாலும் ரொம்ப நல்லதாக போச்சு. இந்த போதாயன அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கிளம்பி வந்து தர்ப்பண பூஜைகளை செய்து சூரிய சந்திரமூர்த்திகளுக்கு பிரீத்தியான கோதுமை மற்றும் அரிசியினாலான உணவு வகைகளை படைத்து ஏழைகளுக்கு தானமாக அளித்து அமாவாசை தர்ப்பண பூஜைகளை நீங்கள் நிறைவு செய்தால் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த தர்ப்பணத்தில் கிடைக்கின்ற
பலனும் பல கோடி மாலையபட்சம் அமாவாசை மாலையபட்சம் பல கோடி மாலையபட்சம் பல கோடி அமாவாசையில் செஞ்சால் என்ன பலனோ இந்த வருஷத்தில் இதெல்லாம் பல வருஷத்துக்கு ஒரு தடவை வருகின்ற போதாயன அமாவாசை. இந்த திருக்குள இந்த தீர்த்தமானது நீரானது காய்ந்தோ வடிந்தோ பாசி பிடித்தது போல காணப்பட்டாலும் ஏமாந்துடாதீங்க. இதுதான் மாயை. இதனுடைய தெய்வீக தன்மை நம்ம சொன்னோம்னா ஒரு சொட்டு தண்ணி வைக்க மாட்டாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. பல கோடி யுகங்களாக மங்காத சூக்ஷம மகேந்திர சக்தியுடன் அருமையாக ஜொலிக்குது, பரிமளிக்கின்றது. இந்த திருக்குளத்தில் தண்ணீர் இல்லை என மறந்து கூட எண்ணிடாதீங்க. நீர் இல்லை எனினும் இதற்கு சூக்ஷ்ம ஜல தீப சக்தி இருக்கு. வசதியுள்ளோர் முடிந்தால் இந்த சின்ன திருக்குளத்தை சீரமைத்து சுத்தம் பண்ணி இதனுடைய புனிதத்தை பாதுகாக்க யார் ஒருத்தர் வந்தாலோ அவருடைய தலைமுறையாக நின்று காக்கின்ற அற்புதமான தீர்த்த சக்தி நிறைந்த இந்த குளமானது இன்னைக்கு எப்படி இருக்கோ தெரியல. இதை இஷ்ட தெய்வமாகவும் கொண்டு அந்த பரமாத்ம பரம்பொருளை எப்பொழுதும் ஸ்ரீ கிருஷ்ண பெருமான் அதனுடைய ஸ்மரணம்னாக்க சொல்லிக்கொண்டே அவருடைய பெயரை வழிபட்டு கொண்டு வருவதால் அதை பாருங்க. இங்கே எப்படி கேட்டிங்கனாக்க இந்த போதாயன மகரிஷிகள் என்று ஒரு வகையினர் இருக்காங்க. இவர்கள்லாம் என்ன கேட்டாக்க இந்த கிருஷ்ண பரமாத்மாவையே குலதெய்வமாக கொண்டு வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் தான் எனக்கு குலதெய்வம், கிருஷ்ணர் தான் எனக்கு குலதெய்வம். இதனால் என்ன, அதாவது சூரிய சந்திரமூர்த்திகளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அனுகிரகத்தால் பித்ரு சாபங்கள் உடனடியாக அங்கே வெட்டி விடப்படும், தீர்க்கப்படும். அதான கண்டிப்பான நிவர்த்திகளை பெற்றிட முடியும். இது சத்தியம். உறவினர்களுடைய பகைமை, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உடனே அங்கேயே நீங்கும். எழுதி வச்சுக்கோ. இந்த போதாயன மகரிஷிகள் என்று ஒரு வகையினர் இன்னும் இருக்கார்கள். நமக்கு தெரியுமா? கேட்கணும். பெரியவங்களை கேட்டால் தெரியும். கவலைப்படாங்க. இந்த கிருஷ்ணரையே இஷ்ட தெய்வமாக கொண்டு யாரோ எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எப்போதும் கிருஷ்ண எண்ணத்துடன் தியானத்துடன் ஸ்மரணம் கிருஷ்ணா 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 சொல்லுவாங்களே, அதே மாதிரி இந்த வழிபட்டு வருவதால் இந்த போதாயன மகரிஷியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அப்படியே நமக்கு உடனடியாக கோடான கோடி ஜல தீப சக்தியை கொடுக்கும். அப்படிப்பட்ட சக்தி நிறைந்தது தான் இந்த குளத்தினுடைய தீர்த்தம். அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும்? பகைமையை தீர்க்கும் போதாயனம். எப்போ பார்த்தாலும் ஒன்று மாதிரி ஒன்று தேவையில்லாத பகையா அப்படின்னு சொல்ல முடியும். உடனடியாக பகைமையை நீக்கும் ஜலதீப சக்தி இந்த போதாயன அமாவாசை தர்ப்பண பூஜைக்கு நிறைய உண்டு. கலியுகத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே, அவங்களுக்கு கூட அப்பா பிள்ளைக்கு இடையே நிறைய பகைமை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அவர்கள் பல வருடங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்தால் கூட கவலைப்படாதீங்க, மனசு வேதனைப்படுவாங்க. ரெண்டு பக்கத்திலையும் அவர்களுக்கும் நல்ல பரிகாரம். இவ்வாறு பகையால் பிரிந்த உறவினர்கள் அமாவாசை என்று இதே மகேந்திரப்பள்ளி திருத்தலத்திலே உள்ள திருக்குளத்தில் தர்ப்பண பூஜைகளை செஞ்சு கோதுமை மற்றும் அரிசியினால் ஆன அன்னங்களை, உதாரணமாக வெண்பொங்கல், சப்பாத்தி, கோதுமை ரவை, அதனால் செய்யப்பட்ட உப்மா, பூரி இவைகளை தானமாக அளித்து வழிபட்டு வந்தால் பகைமை உடனடியாக களையப்பட்டு அங்கேயே அதாவது உடனடியாக நல்ல முறையிலே உறவு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் எதிரி, பகை, வீடு வாசல், அலுவலகம், அவன் பெரியவன் இவன் சிறியவன் சொல்கிறான்ல, உடனடியாக அது போயிடும். ஆனால் எந்த காரணம் கொண்டும் இனிமேல் பகைமை கொள்வது இல்லை என்கின்ற ஒரு சங்கல்பம், ஒரு உறுதியை எடுத்துக்கோங்க. இங்கு திருமேனி அழகரின் சிறு சன்னதி, அந்த சுவாமிக்கு என்ன பேர்? திருமேனி அழகரின் அந்த சன்னதியிலே சூரிய சந்திரமூர்த்திகளின் சாட்சியாக இந்த உறுதியை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சியாக இருப்பவர்கள் இந்த சூரியன் சந்திரன். எல்லோருக்கும் தெரியும், நம்ம ரகசியமாக பேசுகிறோங்கிறோம். ஆனால் பார்க்கறது யார்? சூரியன் சந்திரன். அதனால் போதாயன அமாவாசை
அது பற்றிய விளக்கங்களை நிறைய நம்ம வாத்தியார் கொடுத்துருக்கார். இப்பொழுது நம்ம ஒரு நினைவூட்டுதல் இப்படி அந்த அமாவாசையை பற்றி விளக்கங்களை நம்முடைய அகஸ்திய விஜயத்திலே கொடுத்ததையும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள், என்றே படியுங்கள். இப்படி அதையும் நல்லா தெரிஞ்சு கொண்டு இந்த தர்ப்பணத்தை முறையாக செஞ்சிட்டால் வருகின்ற இந்த போதாயன அமாவாசை தர்ப்பணத்தை யார் ஒருத்தலே செய்கின்றார்களோ, அந்த வழிமுறையை தெரிஞ்சு கொண்டார்களோ, இனியேனும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தை எடுத்துட்டு இந்த மாதாந்திர அமாவாசையை போல இல்லாமல் வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற இந்த போதாயன அமாவாசை விசேஷமான சக்திகள் உடையது என்பதை மனதுக்குள்ளே ஆணித்தனமாக வச்சுக்கோ. நம்முடைய வாழ்விலே எத்தனையோ கர்ம வினைகளுக்கு எளிய முறை அதில் நம்ம தெளிவோ விடிவோ பெற்றாலோ, ஆனால் இந்த போதாயன அமாவாசையுடைய மகாத்மியத்தை நாம் சொல்லியே மாளாது. ஏன்னா போதாயன அமாவாசை அப்படிங்கிறது மகாபாரதத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவருடைய லீலையாக ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு கலபலி கொடுக்கணும் அமாவாசைன்னு அந்த சகாதேவன் சொல்லிட்டான். ஆனால் கிருஷ்ணர் செஞ்ச வேலை லீலையினுடைய கதை, உடனே தர்ப்பணம் அளிக்கும்போது உடனே சூரியன் சந்திரன் 2 பேரும் வந்தாங்களாம். என்ன கிருஷ்ணா, உனக்கு தெரியாதா? என்ன பண்ணுற நீ? என்னப்பா சொல்லு. நீ யார்? சூரியன். ரைட். நீ சந்திரன். என்ன செய்ய? நாளைக்கு தானே அமாவாசை, நீ ஏன் இன்னைக்கே தர்ப்பணம் பண்ணுற? நீ ஒரு பகவான் இல்லையா? பரந்தாமன் இல்லையா? செய்யலாமா? அப்படியா? அமாவாசைனா என்ன? சூரியனாகிய நானும் சந்திரனாகிய பார் நானும் ஒருவரை 2 பேரும் சேர்ந்து வர அன்றைக்கி அமாவாசை பேர். அப்படியா? இப்போ என்ன பண்ணுறீங்க? சேர்ந்து தானே வந்திருக்கீங்க, அதனால் தர்ப்பணம் பண்ணுறேன்னு விட்டார். அடித்தார், ஜெயித்தார். பெரிய பாண்டவ யுத்தத்திலே வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்த அதே நிலை உங்களுக்கு வெற்றி வரும். இதை மீண்டும் தெரிந்து கொண்டு இந்த போதாயனக்காரர்கள் அப்படின்னு இல்லாமல் நம்ம இந்த போதாயன அமாவாசை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். இந்த அமாவாசை தர்ப்பணத்தை இங்கே அளிக்கலாம், போதாயன அமாவாசையை கண்டிப்பாக அளிக்கவே வேண்டும். இது நம்ம பண்ணலாமா அப்படின்னு எத்தனையோ பேர் நினைப்பா. போதாயனக்காரர் தான் பண்ண, அதெல்லாம் கிடையாது. இது தவறு. இது கிருஷ்ண பரமாத்மா நமக்கு சொல்லி கொடுத்துள்ள, செய்து காட்டியுள்ள போதாயன அமாவாசை. இங்கே ஜாதி இனம் குலம் பேதம் இல்லாமல் அனைவருமே தர்ப்பணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, அந்த பரமாத்மா நமக்கென உத்பவித்த அதை செய்த அற்புத அமாவாசை தினமாக இந்த போதாயன அமாவாசை தர்ப்பணம் பலவித தெய்வீக சக்திகளையும் பெற்று நமக்கு தருகின்றது. சூரிய சந்திர தேவமூர்த்திகள் ஒன்றாக சேர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தரிசித்த தினமாக, அன்னைக்கு கிருஷ்ணரையே நேரடியாக சேர்ந்து வணங்கிய இடம் போதாயன அமாவாசை அன்று 3/8/2024 அன்று நேரடியாக கிருஷ்ணரும் வருவார். அப்படிப்பட்ட இந்த தலமாக இன்னைக்கும் விளங்குவதனால இந்த நாளிலே நீங்கள் எல்லாம் செய்யப்படுகின்ற தான தர்மங்களுக்கு என்ன பலன் கண்டிப்பாக சொல்ல முடியாதையா? இமயமலையை விட திருவண்ணாமலையை விட உயர்ந்த பலன்களை பெறப்போகின்றீர்கள். இப்படி குறித்த சில கர்ம வினைகளை தீர்ப்பதாக போதாயன அமாவாசை நாள் விளங்குகிறது. வேறு எந்த விதத்திலும் இவற்றை போக்கவே முடியாது. எந்த கர்மாவையும் வேறு எந்த விதத்திலும் கண்டிப்பாக போக்க முடியாது. போதாயன அமாவாசை என்றால் என்ன? கொஞ்சம் மகாபாரத காலத்துக்கு போகும். அந்த காலத்திலே நித்திய தர்ப்பண முறை இருந்தது. அப்போதெல்லாம் அமாவாசை தினம் மட்டும்தான் தர்ப்பணம் என்பது கிடையாது. நம் மூதாதையர்கள் இவ்வாறாகத்தான் செய்தார்கள். செய்து வந்த நித்திய தர்ப்பண முறைதான் காலப்போக்கிலே மறைஞ்சு மாதத்துக்கு ஒரு முறை என அமாவாசை தர்ப்பணம் மட்டும் பூஜையாக நமக்கு மாறிவிட்டது. இது தவறு. நம்முடைய பித்ரு தேவர்களையும் நாம் தினந்தோறும் பூஜித்து ஆக வேண்டும். பெறுவதற்கரிய மானிட பிறவியை பெறுவதற்கு வழி வகுத்த நம்முடைய பெரியவர்கள் மூதாதையர்கள், அவர்களுக்கு நன்றி கடனாக பித்ரு வழிபாடுகளை நாம் தினமும் செய்துதான் தீர வேண்டும். மகாபாரத யுத்தத்திலே அன்றைய மாலை பொழுதுக்குள் ஜெய
ரதனை வதம் செய்வதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்ட அர்ஜுனன் தான் அவ்வாறு செய்யாவிடில் தன்னை மாய்த்து, அதாவது தற்கொலை செய்து கொள்வான். அப்படி சொல்லிவிட்டான் அர்ஜுனன். ஆனால் மாலை பொழுதோ நெருங்கி கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட சூரியன் மறையப் போகின்ற, அஸ்தமனமாக போகின்ற நேரம் வந்து விட்டது. நேரமும் வந்து விட்டதுன்னு பயந்துட்டே இருக்கான் அர்ஜுனன். அந்த நேரத்திற்குள்ளே அர்ஜுனனால் ஜெயவர்த்தனை வதம் செய்ய இயலாது என்று நினைத்து கௌரவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்குதான் விஷயம். கிருஷ்ணனுடைய லீலையை பாருங்க. கிருஷ்ண பரமாத்மா தன்னை தரிசிப்பதற்காக பல கோடி வருஷம் தவம் பூண்ட சூரிய சந்திரமூர்த்திகளை அங்கே வர வைக்கிறார். ஒன்றாக ஒருங்கே அழைத்தார். அதுதான் சூரியனும் சந்திரனும் சேருவது தானே இந்த அமாவாசை. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன்னுடைய அந்த லீலையினால, அந்த விளையாட்டினால, தெய்வீக லீலையால் வானத்தை கருமை நிறமாக மாற்றிட அப்படி மாற்றிவிட்டார், மாற்றி செய்தார். சூரியன் மறைந்தால் போல் மாயை ஏற்பட்டது. அர்ஜுனன் என்ன செஞ்சான்? தன்னுடைய பிரதிஜை, எண்ணங்கள், அந்த வைராக்கியம், அந்த உறுதி, ஆஹா அர்ஜுனன் தவறிட்டான், விட்டுட்டான், கோட்டை விட்டுட்டான் எண்ணி இதுவரையும் மறைந்திருந்த ஜெயரத்னன் வெளியே வந்துட்டான். அர்ஜுனன் அம்பை எய்து உடனே அடித்தான். ஜெயரத்னுடைய தலையை அப்படியே தூக்கிட்டு போய் அதனை அவன் தந்தையாகிய விருதராட்சரின் மடியிலே ஒரே அடி அவனுடைய அப்பனுடைய மடியில் போய் விழச் செய்தான். அவரும் சாபத்தால் அவனுடைய தலை எங்கே விழுதோ அவரும் தலை வெடித்து மாண்டார். இப்படி இன்னும் நிறைய சொல்லலாம். மகாபாரதத்தை சொல்லிக்கொண்டு அப்புறம் போதாயனத்தை பற்றி சொல்லலை அப்படிங்கிறது வரும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆகையினால அதை எண்ணி பலரும் தர்ப்பணம் பூஜைகள் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இவர்களே போதாயனக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அன்றிலிருந்து இது போதாயனக்காரர்கள். இப்படி இவர்கள் இதனை கிருஷ்ணன் லீலை என்று யாருக்குமே தெரியாது. இதனுடைய கூத்து என்ன, கிருஷ்ணன் பண்ண கூத்துன்னு யாருமே தெரியும். இப்படி கிருஷ்ண பரமாத்மா சூரிய சந்திரமூர்த்திகள் ஒன்றாக சேர்ந்த சங்கமத்திலே ஏற்படுத்திய அமாவாசை திதிதான் போதாயன அமாவாசை. இதை நன்றாக இப்பொழுது தெரிந்து கொள்ள. அதற்கு மறுநாள் சர்வ அமாவாசை வந்துடும். அப்படி வந்துவிட்டது. சூரிய சந்திரமூர்த்திகள் ஒன்றாக சேர்ந்து போதாயன நாளிலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தரிசனம் பண்ணார். அமாவாசை என்றால் சூரிய சந்திரமூர்த்திகள் இவ்வாறு சேருவதுதான் இந்த பூலோகத்திலே நாம் நினைச்சிட்டு இருக்கோம் அமாவாசை. இப்படி இருவரும் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய முன்னாடி அந்த காலத்திலே பிரசன்னமான, அதாவது தோன்றிய விசேஷமான போதாயன அமாவாசை. மனுஷ ரூபத்திலே மனிதனாகவே இந்த இரு சூரிய சந்திர மூர்த்திகளுமே தங்களுடைய திருப்பாதங்கள் பூமியிலே ஊனி படிந்து இந்த பூலோகத்தில் தோன்றிய திருநாளே போதாயன அமாவாசை. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அந்த விளையாட்டு, அந்த லீலையினுடைய ரகசியங்கள் என்றால் அதில் கோடான கோடி தெய்வீக ரகசிய அம்சங்கள் அப்படியே இருக்கும். அது தொக்கி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஜெயரத்தனின் வதத்துக்கு அதுக்கான இந்த போதாயன அமாவாசை லீலை அங்கே பிறந்தது. அப்படியா? சரிதானே? இல்லை இல்லை இல்லை. பிறகு எதற்காக சூரிய சந்திரமூர்த்திகள் பூலோகத்திற்கு வர வைக்கப்பட்டார்கள்? இதற்கு பின்னால் எத்தனையோ தெய்வீக ரகசியங்கள் இருக்கு. இதையெல்லாம் சித்தருடைய இருடிகள் மகாபாரதத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நவநாத சித்தர்கள் என்கின்ற ஆதிமூல சித்தர் கூட்டம் குழாம் அப்படின்னு அன்று இன்று என்றும் இருக்கின்றார்கள். இவர்கள் ஆதிமூல சிவ பரபிரம்மத்திலிருந்து தோன்றியவர்கள். இப்படி தோன்றியவர்களால் பரம்பொருளோடு கூடிய பிரகாச ரூப சித்தர்களாய் அன்றும் இன்றும் என்றும் இங்கு வருகின்றார்கள். நவநாத சித்தர்கள் என்றாலே என்ன? மேல் லோகங்களிலே அனைவருக்குமே ஒரு
ஒரு பயம் கிளி. ஏன்னாக்க அந்த அளவிற்கு பக்தி நிலையிலே உத்தம சிவ சம்புநாதர்களாகிய அப்படி விளங்குகின்றார்கள். இவர்களே போதாயன அமாவாசைக்கான சித்த புருஷர்களின் ஞானப்பத்திர விளக்கம் நமக்கு கொடுத்து கொண்டே வருகின்றது. இந்த போதாயன அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யப்படுகின்ற அளிக்கப்படுகின்ற தர்ப்பணங்களையும் தர்ப்பண பூஜைகளையும் பித்ரு சேம வழிபாடுகளையும் சூரிய சந்திரமூர்த்திகளே நேரில் நின்று ஆசீர்வாதம் செய்ய வருகின்றார்கள் மனித உருவத்திலே. அப்படின்னா எப்படிப்பட்ட அற்புதமான தர்ப்பண நாள் இது. ஆகவே போதாயனக்காரர்கள் மட்டுமே செய்ய வேண்டிய அமாவாசை தர்ப்பணம் என்று எண்ணக்கூடாது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அனைவருக்கும் பரம்பொருளாகவே அவர் எல்லாருக்கும் பொது தானே. ஆகவே அதுபோல சூரிய சந்திரமூர்த்திகளும் நம்ம எல்லோருக்கும் பொது. ஆகவே சூரியன், சந்திரமூர்த்தி, கிருஷ்ண பரமாத்மா இந்த மூவரும் மும்மூர்த்திகளும் நேரிலே நின்று நம்மை ஆசீர்வதிக்க வருகின்றார். அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த போதாயன அமாவாசையானது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2024 சனிக்கிழமை ஸ்திரவாரம் அற்புதமான நல்ல நாள். போதாயன அமாவாசை தர்ப்பண பூஜையை நாம் செய்வதற்கு விசேஷமான தலங்களை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அதெல்லாம் இருக்கு. எங்கெல்லாம் சூரிய சந்திர மூர்த்திகள் சேர்ந்து சிவலிங்க பூஜையும் பெருமாள் பூஜையும் சேர்ந்து செய்கின்றார்களோ நிகழ்த்துகின்றார்களோ அவையாவும் போதாயன அமாவாசை தர்ப்பணத்துக்கு உரித்தான திருத்தலங்களாக இன்னைக்கும் இருக்கு. ஆனால் நாம் இங்கே குறிப்பிடுகின்றது மகேந்திரப்பள்ளி மிக மிக மூத்தது புண்ணியமான இடம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். பித்திரு மோட்ச தலங்களும் நிறையா இருக்கு. இப்படிப்பட்ட புனிதமான பித்திரு தர்ப்பண தலங்கள் இறைத்தல தீர்த்தங்களும் போதாயன அமாவாசை தர்ப்பணத்துக்கு உரிதான மிகவும் சிறப்பான இடங்களாக இன்னும் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். திருவிடை மருதூர் உங்களுக்கு சொல்லி போடுறோம், முடியல எங்கெல்லாம் செய்யலாம். திருவிடை மருதூர் ஆலயத்தின் குளம், கும்பகோணம் சக்கரப்படித்துறை, ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம், மதுரை அருகே உள்ள திருப்புவானூர், தஞ்சாவூர் மாவட்டம் பூந்தோட்டம் அருகில் உள்ள தில தர்ப்பண புரி சிதலபதி திலைத்தைப்பதி, அதாவது கோவில் 10, தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் சாலையிலே ஒரத்தநாடு அருகில் உள்ள பருதி நியமம் பருதியப்பர் ஆலயம். அந்த ஆலயத்தின் திருக்குளம் போன்ற பல திருத்தலங்களும் நீங்கள் போதாயன அமாவாசை குறித்து தெரிந்து கொண்டு தர்ப்பணத்துக்கு தயாராகிவிடுங்கள். போதாயன அமாவாசைக்கு குறித்தான மிக சிறப்பான தர்ப்பண தலங்கள் மிக மிக பிரதானமான முக்கியமான ஒன்றே சிதம்பரம் அருகில் உள்ள ஸ்ரீ சூரிய சந்திரமூர்த்திகள் ஒன்றாக வழிபட்ட தலம், வழிபடுகின்ற தலம், வழிபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இதை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த நமது அகஸ்திய விஜயம் வாங்கிக்கோங்கோ. எந்த வருஷத்தினுடைய வாங்கணும் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த வைகாசி ஆணி அந்த இதில் வரும் இல்லையோ, ஜூன் மாதம் 2000 ஜூன் மாதத்தில் 2000 நமக்கு வாத்தியார் அளித்த புனிதமான அகஸ்திய இதழையும் திருப்பி பார்த்து கொள்ளுங்க. அதில் நமக்கு அந்த பக்கத்தையும் நான் தட்டுமா வேண்டாமா சொல்லுங்க, யோஜனை பண்ணுங்க. அந்த பக்கம் அதுக்கு சொல்லுங்க சார். 26, 27, 28, 29 பக்கம் ஜூன் மாதம் 2000 26, 27, 28, 29 போதான அமாவாசை மகிழ்ப்பார்கள். ஆனால் இத்தனை இடங்களையும் நாம் கொடுத்து விட்டோம். ஆனால் அதி அற்புதமான பிரதானமான சொல்கிறோம்லே, இது ஸ்பெஷல் சார், இந்த இடம் ஸ்பெஷல். பாருங்கள், மாலையபட்சம் தவறியவர்கள், நித்திய தர்ப்பணம் விட்டவர்கள், அமாவாசை தர்ப்பணம் விட்டவர்கள், எத்தனையோ மறந்தவர்கள் அத்தனை பேரும் நம்ம வீட்டில் வளர்த்து நம்ம ஆசையாக கொஞ்சி வளர்த்த பசு, காளை, எருமை, மாடு, இப்படி பைரவ குலம் எத்தனையோ கிளியை கூண்டில் போட்டு வளர்த்துருப்பாங்க, கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. இப்படி எல்லோரும் வழிபட வேண்டிய ஸ்தலம் போதாயனம். 1000 இருந்தாலும் நீதித்துறை என்று ஒன்று இருக்கு. அவர்கள் நீதியை சரியாக பராமரிப்பார்கள். ஆனாலும் அவர்கள் நீதித்துறையில் என்ன நீதி வழக்காடும் காலங்களிலே ஏதோ ஒருவருக்கு நீதி கிடைக்க வேண்டும், மற்றொருவருக்கு செய்த தப்புக்கு ஒரு மன்னிப்பும் கொடுப்பார்கள்.
தண்டனை கொடுப்பார்கள். அந்த தண்டனையிலே முக்கியமான தண்டனை என்ன? சிறை தண்டனை. அதை கொடுக்கும் நீதிபதிகளையும், ஆனால் அவன் செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்தார். ஆனால் நீதிபதிகள் அதற்கான சாபத்தை அவர்கள் பெற்றோர்கள், அவருடைய பெற்ற தாய் மன்ன வாரி இறப்பான்னு சொல்ல முடியும், அப்படி வருத்தப்பட்டு வேதனை அடைவார். நீதிபதி என்ன செய்வார்? அவர் உன்ன நியாயத்தை விசாரித்தார். நீ செஞ்ச தப்பு இல்லைப்பா, அவன் செய்தது தவறு, அதனால் தண்டனை. ஒன்று அவனுக்கு மன்னிப்பு, எச்சரிக்கை, இல்லைன்னா சிறை தண்டனை. இப்படி வழங்கியவர்கள் பல நீதிபதிகளுடைய குடும்பம் மிக வேதனைக்குரியதாக, சொல்ல முடியாத அளவிற்கு சீர்கெட்டு போய்கொண்டிருக்கின்றது, போய்விட்டது. அந்த நீதிபதிகளும் நல்ல வழக்கறிஞர்களும், மேலும் இராணுவம், காவல்துறையிலே எதிர்காலத்திலே பெரும் சவால்கள் வர இருக்கின்றது. நவீன விதமான காவல் பயிற்சிகளும் இராணுவ பயிற்சிகளும் எதிர்காலத்திலே பாரத தேசம் இல்லாமல் எல்லா இடத்திலும் முக்கியமாக வர இருக்கின்ற, அதையும் கற்றுக்கொண்டு தெளிந்து தெரிந்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக சேரும், மனக்கசப்புகள் ஏற்பட்டு சேரவே முடியாது, போகவே முடியாது, இதுக்கு யாருமே வழி செய்யலை, எல்லாரும் ஒருத்தர் போட்டு கொடுக்குறாங்க, கலைச்சி விடுறாங்க என்ற பயம் இருக்கின்றவர்களும், திருமணமே ஆகவில்லை, என்னமோ தோஷம், என்னமோ கஷ்டம், அப்படி வேதனை அடைகின்றவர்களும், திருமணமாகி என்னமோ நிம்மதி இல்லை சார், வம்ச விருத்தி இல்லை சார், என்னென்னமோ பண்ணோம், பரிகாரம் பண்ணோம், ஜோசியரை பார்த்தோம், அதுக்கு வழியே தெரியல. பயப்படாதீர்கள். அத்தனைக்கும் நிம்மதி உண்டு. இந்த வருஷத்தினுடைய, அந்த குரோதி வருஷத்தினுடைய ஒரே ஒரு தட்சிணாயன புண்ணிய போதாயன மகா அமாவாசை. வாருங்கள், செய்வோம், கொண்டாடுவோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலா.